எப்ப சோனி எப்ப சோனி அதான் இவ்வளோ கலர் இருக்குல்ல, எல்லா லீஃபுக்கும் வேற வேற கலர் மாதிரி கொடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட் சேம் கலர் கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு ஒரே கலர் கொடுக்க சொன்னா? இப்ப அரமண்டலே அவ்வளோ கலரையும் இப்பயே கொடுத்துட்டேன்னா பொங்கல் போட்டியப்போ நம்ம கையில மொக்க கலர் தான் இருக்கும். அதான் நல்ல கலரெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பொங்கலுக்கு போட்டிக்கு யூஸ் பண்றதுக்காக. மொக்க கலரெல்லாம் இப்போதைக்கு கொடுத்து அப்படியே நம்ம வீட்டுக்கு குழம்புட மட்டும் ஒப்பேத்திக்கலாம். அதான் இப்ப கிறுக்கி இந்த பிங்க் கலர் மொக்க கலராக என்ன அழகா இருக்கு. இந்த கலரை போய் அப்ப வேஸ்ட் பண்ணிருக்க. அப்ப இதை பொங்கலுக்கு வச்சிருக்கலாம்ல. இந்த கலர் நிறைய காய்ச்சி பத்துக்க நிறைய இருக்கு, அதனாலதான் இதை இப்ப யூஸ் பண்ணேன். அதான் எல்லா லீஃபுக்குமே சேம் கலர் கொடுத்து விட்டுட்டேன். என்னமோ போ. சரி, பொங்கல் போட்டியப்போ எனக்கும் கொஞ்சம் கலர் தந்துருவேன். நான் தான் காய்ச்சேன், நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிடாதவ. இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் தருவேன். நீ அம்மா கிட்ட கொஞ்சம் ஜிகினாக்கு மட்டும் காசு வாங்கி தந்துருனே. ஜிகினா போட்டாதான் கலர் இன்னும் தூக்கலா இருக்கும் பத்துக்க. அப்படி லைட் வெளிச்சத்துல நைட்டு போட்டியப்போ நம்ம கோலம் மட்டும் தக்க தக்கன்னு முன்னணும். அதனால நல்ல மல்டி கலர்ல நிறைய ஜிகினா போடணும். அதை மட்டும் அம்மாட்ட எப்படின்னா காசு வாங்கி தந்துரு, நான் ஜிகினா வாங்கி கலந்துடுறேன். ஏன்னா நீ கேட்டாதான் அம்மா காசு தருவா, நான் கேட்டா தரமாண்டா. அதான் சரி, நான் அம்மா கிட்ட காசு வாங்கி தரேன். நீ எனக்கும் கோல போட்டிக்கு நல்ல நல்ல கலரா தரணும். எனக்கு மொக்க கலர் எடுத்து தந்துடக்கூடாது, சொல்லிட்டேன் அம்மா. இந்த வருஷம் உன்னையே ஃபர்ஸ்ட் கோல போட்டியில சேக்காவலான்னு பாரு. எவ என்னைய சேக்க மாட்டாவளோ? ஆமா, நீ இந்த வருஷம் காலேஜ் இல்ல, காலேஜ் பிள்ளைலாம் எப்படி சேர்ப்பவ? கண்டிப்பா சேர்க்க மாட்டாவ பேரு. எப்ப என்ன பே சொல்ற? பாப்பு மாதிரி சின்ன பொண்ணு. இப்போ இன்னுமா நீங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கியே? வெயில் அடித்து எவ்வளோ நேரம் ஆகுது? அவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி தூத்து தொளிச்சு கோலம் போட்டுருவாவ. நீங்கள் வெயில் அடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணி கோலம் போட்டுறீங்களாக்கோ? இன்னைக்கு சண்டே இல்ல, அதான் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். ஸ்கூல் இருக்கு இன்னைக்குன்னா ஸ்கூலுக்கு லேட் ஆக போகுதுன்னு காலையில எந்திரிச்சதும் கடகடன்னு ஏதோ ஒரு கோலத்தை போட்டுட்டு கடகடன்னு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். இன்னைக்கு லேட்டா பொறுமையா பாத்துக்கிடலான்னு நாங்க பொறுமையா இருந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நாங்க வரும்போது என்னமோ பொங்கல் போட்டின்லாம் பேச்சு அடிபட்டுச்சு. ஆமா, எங்க அக்கா சந்தியா இந்த வருஷம் கோல போட்டியில சேர்த்துக்கிட மாட்டாவல்ல, அததான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ அதுக்கு அப்படியா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஆமா பப்பு மாதிரி இவ இந்த வருஷம் போட்டியில என்னையே சேர்க்க மாட்டாவளவ. கடுப்பா இருக்கு. நானும் உங்க கூட சேர்ந்து கோலம் போடலான்னு பார்த்தேன். காலேஜ் பிள்ளைகளெல்லாம் எந்த வருஷம் கோலம் போட்டியில் சேர்த்தாவ? கண்டிப்பாக சேர்க்க மாட்டாவ பேர். வேற சின்ன பிள்ளைகள் கூட பெரிய பிள்ளைகள் கோலம் போட்டுனா பெரிய பிள்ளைகள் ஜெயிச்சிரும்னு சொல்லிக்கிட்டு கோலம் போட உன்னையெல்லாம் விட மாட்டாவ. இவ நான் போடிய கோலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதவ. நான்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வாங்க போகிறேன். சும்மா ஆறுதல் ப்ரைஸுக்காவது நான் ஒரு கோலம் போட்டுக்கிடுவேன். அதில் போய் இப்படி மண்ணள்ளி போடுறாங்களே. அப்பனா சந்தியா, நீ என்ன பண்ணு, உன் சைஸுக்கு இருக்க பிள்ளைலாம் இருக்கும்ல, காலேஜ் படிக்க பிள்ளைகள், அவியலெல்லாம் கூட்டு சேர்த்துக்க. ஒரு 10 பேரையாவது சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு பாட்டி வைங்கன்னு சொல்லு. அப்படின்னா உங்களுக்கு பாட்டி வச்சானா அந்த 10 பேர்ல இருந்து பிரைஸ் தருவாங்கல்ல. சேர்ந்துட்டு தான் மறுவிட பப்பாளுவ பேரு ஓவரா சீன் போடுவாளுவ. இப்போ குமாரி, உங்க சதீஷ் தானே போட்டிக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவான். அப்போ நைஸா என்னையும் சேர்த்து விட சொல்லுவேன். இப்போ கிரிக்கி அவன் எப்படிப்பா உனையும் சேர்க்க முடியும்? அவன் உனையும் சேர்த்தானே எல்லாரும் சும்மா விடுவாங்களோ? மற்ற பிள்ளைகளோட அம்மாலாம் கேட்பாங்கல்ல, அந்த பிள்ளை பெரிய பிள்ளை தானே காலேஜ் படிக்க, அந்த பிள்ளை கூட என் பிள்ளையெல்லாம் போட்டிக்கு சேர்த்து விட்றியா, அப்புறம் என் பிள்ளைலாம் ஜெயிக்காதுலான்னு சொல்லி சண்டைக்கு வருவாவ. ஆமாம் சரிதான், வேற அவங்கிட்ட தான் சண்டைக்கு போவாவ, எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலையே. சரி சந்தியா விடு, நம்ம வாங்குறதே ஆறுதல் ப்ரைஸ் தானே, என்னமோ ஃபஸ்ட்டு ப்ரைஸாக வாங்க போகிறோம். இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் சும்மா கோலம் போடுறத வேடிக்கை பாரு, ஆடியன்ஸாக இருந்து என்கரேஜ் பண்ணு. சரி, நீங்களாம் கோலம் போடும்போது அந்த பக்கம் பார்க்க கூட விட மாட்டாவ, வேற எங்கே போய் வந்து என்கரேஜ் பண்ண? ஆமாம், என்ன கோலம் போடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி மற்ற யாரையும் விட மாட்டாவில்லாங்க. ஆமாப்பா, அதான் கடுப்பாக இருக்கு. நீங்களாம் எல்லா போட்டியிலையும் சேரலாம், நான் எதுலையுமே சேர முடியாதப்போ. ஆமா சந்தியா, நீ எல்லாமே பெரிய ஆள் லிஸ்ட்ல தான் இனிமே சேருவ. இப்போ எனக்கு மட்டும் என்ன வயசாக ஆயிட்டு நானும் உங்களோட செட்டு தானவே. அதெல்லாம் கணக்கு கிடையாது மகளே, நீ காலேஜ் போற இனிமே, அதனால நீ எங்க செட்டுலாம் கிடையாது. நாங்களாம் ஸ்கூல் போற பிள்ளைகள், நீ காலேஜ் போற பிள்ளைகள், நீ பெரிய ஆள் லிஸ்ட் தான் இனிமே. சரி என்னப்பா, அப்போ போட்டியில நீங்க மட்டும் தான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா? சந்தியா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. அடுத்த வருஷம் நாங்களும் காலேஜ், அப்ப நினைச்சு பாரு, நாங்களும் அடுத்த வருஷம் ஒன் செட் ஆயிருவோம். அப்புறம் எங்கள் வழியே சேர்த்துக்கிட மாட்டாவே. ஆமா, அடுத்த வருஷம் எங்களுக்கும் கிடையாது. இப்பவே ஜாயின் பண்ணிக்க நீ. எல்லாரும் பெரிய அளவு கூடயும் போட்டியில இந்த வாலிபால் கடத்துதல், அப்புறம் என்னது உங்களுக்குலாம் என்னென்ன வைப்பாங்க, அதிர்ஷ்ட கட்டம், அதிர்ஷ்ட எண், இந்த மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி விளையாட்டு தருவாங்க. அதை மட்டும் விளையாடு. சரி போங்கவே. சரி சரி சந்தியா, ஃப்ரீயாக விடு. போட்டி நடக்கும்போது பார்த்துக்கிடலாம். உன் செட்டில் யார் யாரெல்லாம் இருக்காவளோ அவையெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு விட்டுடுறேன். அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க. ஒரு கிரிக்கியோളം வரமுண்டாளுவே, நாங்களாம் பெரிய இதுன்னு சீன் போடுவாளுவே. ஆமா சின்ன பொண்ணு, நீ எப்படி காலங்காத்தால இப்ப இங்க வந்தா பூமாரி கூட? உங்க அம்மா வெளியே விட மாட்டாவுல? இந்த பூ மாதிரி வீட்டுக்கு வந்தா பால் வாங்க, அந்தால அவ கூட போறேன்ட்டு ஓடி வந்துட்டேன்.
ஆமா அவி அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாவ. நான் கொஞ்சம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். அப்பதான் இந்த தெருவுல உங்க சத்தம் கேட்டுச்சு. அப்ப நீங்க இங்கதான் கிடக்கிய போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். சரி அப்ப குமாரி நீ வீட்டுல கொண்டு போய் பாலை கொடுத்துட்டு வா. வேற உங்க வீட்டுல தேட போறவ உன்னைய. ஐயோ ஆமா நானே மறந்தே போயிட்டேன். இந்த பாலை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். எப்ப சின்ன பொண்ணு நீ வாரியா இல்லன்னா இங்க இருக்கியா? புமரி நான் இங்கே இருக்கேன். நீ பாலை மட்டும் கொடுத்துட்டு ஓடி வந்துரு. என்ன நீயும் ஏதாவது சொல்லிட்டு வேற உங்கள் வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிட போறாவே. ஆமாவே எங்க வீட்லயும் வீடெல்லாம் பொங்கலுக்கு சுத்தம் பண்ணணும். வேலை நிறைய கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு வெளியே விடுவாங்களான்னு தெரியலவே. போனா பிடிச்சி வச்சுக்கிடுவாவ. இப்ப என்ன பண்ண? எங்க வீட்லயும் எங்க அம்மா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கணும்னு அவ்வளவு பத்திரத்தையும் முத்தத்துல அள்ளி போட்டு வச்சிருக்கா. ஒட்டடை கிட்டடெல்லாம் நேற்று அடிச்சு கொஞ்சம் வீடை சுத்தம் பண்ணி வச்சிருக்கா. இன்னும் இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கணுமா. நிறைய வேலை கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க அம்மையும். ஐயோ பொங்கல் வர்றதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிடுவா போல இருக்கா வீட்டுல. இவளு என்ன வெளியே என்ன பண்ணியாளுவே? கோலம் பொடியும் வெளியே தான் உட்கார்ந்துருக்காளுவே. வீட்டுக்குள்ள எந்திரிச்சு வராண்டிங்க அழுவல. எல்லாம் சோனி ஏ தம்பியா சத்தம் தராளுவலான்னு பாரு. அங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காளுவே? ஆமாவே இந்த பொங்கலுக்கு துணிலாம் நமக்கு எடுத்து தராண்டாவே. இருக்க துணியை போடு கிழிஞ்ச துணியை போடு அப்படி இப்படின்னு நம்மள வெறுப்பேத்துவாவே. ஆனா வேலை மட்டும் வேலை சொல்லி நம்மள கொண்டு எடுத்துருவா பார்த்துக்க. அது என்னமோ சரிதான் சோனி. விடிய விடிய உட்கார்ந்து கோலம் போடுவாளுவே. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியாம. கொஞ்சம் நமக்கு வேலை செஞ்சு தருவாளுன்னு பார்த்தா அந்த லீவ்ல கூட நமக்கு வேலை செஞ்சு தராண்டேங்களுவே. எல்லாம் எவ்வளவு நேரமா இருந்து கோலம் போடுவியே? அட சின்ன பொண்ணும் பூ மாதிரியும் எப்ப வந்தாவே? ஏ அப்பா பியாய் மதில சிரிச்சிட்டு வந்து நிக்கா. எம்மோ நீ எங்களை திட்ட வேணாலும் செய்யும் போது தயவு செய்து இந்த மாதிரி சிரிக்காத. எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு சும்மா சும்மா என்னைய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிய. சரி பிள்ளைகள் வந்திருக்காள்வலான்னு வந்தவங்கள பார்த்து சிரிச்சனா உங்களுக்கு பொறுக்காத. உடனே என்னைய கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரெண்டு பேரும். ஐயோ பெரியம்மாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரியே கத்துறவே? பூமாரி நீ ஒன்றும் பயப்படாத. எங்க அம்மா இப்படிதான் பியாய் பிடிச்ச மாதிரி திடீர்னு கத்துவா. ஓ மை காட், உங்க அம்மாவுக்கு திட்டும் போது எவ்வளோ பெரிய வாயி. எம்மோ இந்த மாதிரி தான் அப்பா கிட்ட சண்டை போட்டியோ? அதனாலதான் அப்பா பயந்து வாடிட்டாரோ நான் தோட்டத்துல இருந்துக்கிடியேன்னு. சந்தியா இருந்தாலும் இருக்கோம். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற கேப்ல அப்பா கிட்ட இந்த மாதிரி தான் கத்திரிப்பாலாம் இருக்கும். அதனால அப்பா பயந்து தெரிச்சு வாடி இருப்பாவ. ஐயோ எங்க அப்பாக்கு ஜுரங்கிற வந்துச்சா தெரியலையே. நமக்கே அம்மையை பார்க்க இவ்வளவு கொடூரமா இருக்க. அப்பா பயந்து பீச்சாலும் பீச்சிருப்பாரு. எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கொழுப்புதானா? எம்மோ நீ கோவப்படும் போது உன் வாய் கடாப்புட்டி மாதிரி என்ன பெருசா விரியுது தெரியுமா? இங்க பாரு சின்ன பொண்ணு நிலமையெல்லாம் பாரு. அவளெல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மூஞ்சில தண்ணி தான் எரியணும். பியாய் எறிஞ்ச மாதிரி இருக்கா. சந்தியா உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அவிய எப்பயும் இப்படி கோவப்படவே மாட்டாவல. அதுவா சின்ன பொண்ணு, எங்க அம்மாக்குள்ள ஒரு பியாய் இருக்கு பத்துக்க. அந்த பியாய் தான் இப்படிலாம் பண்ணுது. சந்தியா உண்மையாவா? இந்த பிள்ளைகள் நம்மளை என்னன்னு கேள்வி பண்ணுது பாரு. எம்மா என் பிள்ளைகள் சொல்லியதெல்லாம் நம்பாதீங்கம்மா. எனக்கு பியாயெல்லாம் பிடிக்கல. உங்களோட வீட்டில் போய் லட்சுமி அக்காவுக்கு பியாய் பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லி விடாதீங்க. அவ்வளோ வர மந்தி இருக்கிறதுக்கு வந்துருவாளுவே. எப்போ சின்ன பொண்ணு நீ நம்பாத. எங்கள் அம்மைக்கு பியாய் தான் பிடிச்சிருக்கு. இந்த பியாய் அப்பப்போ மாற்றி மாற்றி பேசும்பத்துக்க சிரிக்கும். இந்த மாதிரி கோவப்படும். அப்புறம் இப்படி சோகமாலாம் இருக்கும். மாறி மாறி எங்கள் அம்மைக்கு வரும் பத்துக்க. உங்களோட தோலை உரிச்சு விடுவேன். வந்து வேலையை பாருங்களா. கோலம் பொடியவளாம் கோலம். எந்திரிச்ச நேரத்துல இருந்து தெருவுல தான் கிடக்காளுவேன். எம்மா சின்ன பொண்ணு பூமாரி வீட்டு வேலைக்கு வரணும்னா வாங்கம்மா. அவளை சொல்லி அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. அவளும் இப்படிதான் என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடப்பாளுவேன். எம்மா நான்லாம் வீட்டுக்கு வரலப்பா. ஒருபடியா சிரிக்காவ, ஒருபடியா முறைக்காவ, ஒருபடியா கவலைப்படியாவ. பார்க்கவே வித்தியாசமா இருக்கு லட்சுமி பெரியம்மாவ. பாத்தியா எங்க அம்மா எப்படி இருக்கான்னு? இப்படிதான் அப்பப்ப சந்திரமுகியா மாறிடுவா எங்க அம்மா. எம்மா எனக்கு பயமா இருக்கு. நான் பூமாரி வீட்டுக்கே போறேன். பூமாரி ஓடியா, நான் உங்க வீட்டுக்கே வரேன். ஏன்னா பூமாரி உன்னை பால் வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ எங்க அம்மையை விட பூமாரி அம்மா இன்னும் மோசமா கொடூரமா இருக்காவள. அம்மா பால் வாங்கிட்டேன். வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. கதை பேசிட்டே இருந்துட்டேன். கொண்டா பால ஒழுங்கா சீக்கிரம் வீடு வந்துச்சாரு. எம்மா சோனி உங்க அம்மா எங்க வீட்டுல இருக்காவளோ? ஆமா சித்தியே. சரி சரி நான் அப்புறமா லட்சுமி அக்காட்ட பேசிக்கிடியேன். சரி நான் வாரேன் இப்போ. சரி சித்தியே. பூமாரி நான் உங்க வீட்டுக்கும் வரல. நான் எங்க வீட்டுக்கே போறேன். சின்ன பொண்ணு பயப்படாத. எங்க அம்மையும் அப்பப்ப இப்படிதான் கொஞ்சம் இப்படிதான் நடந்துக்கிடுவாங்க. அதனால நீ ஒன்றும் பயப்படாத. எப்ப பூமாரி உங்க அம்மைக்கு எங்க அம்மையே எவ்வளோ தேவலாம் போல இருக்கு. எம்மா நான் யார் வீட்டுக்கும் வரலப்பா. நான் எங்க வீட்டுக்கே போறேன். எங்க அம்மையே தேவலாம் போல இருக்கு. உங்க அம்மையெல்லாம் இன்னும் கொடூரமா இருக்காவ. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்க பயமா இருக்கு. பயப்படாத சின்ன பொண்ணு. இன்னைக்கு தானே முதல் தடவை பார்த்துருக்கா. இனிமே அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கும். போங்க நான் வீட்டுக்கே போறேன். எப்ப சின்ன பொண்ணு நில்லு.
இது சின்ன பொண்ணு நெல்லு போய் போவாத. போங்க நான் போகிறேன். என்ன சோனி இப்படி சின்ன பொண்ணு பயந்து ஓடுறா? இப்பதானே முத தடவை பார்த்துருக்கேன், அதான் பியா இருந்த மாதிரி இருப்பா. போக போக பழகிரும். இவ்வளோ லீவ்ல கொஞ்சம் நமக்கு வேலை செஞ்சு தருவாளுன்னு பார்த்தோன்னா இவ்வளோ நம்மளும் உட்காந்துக்கிட்டு கேலிதான் மணி அளவை கேலி. இது என்னது காலுக்குள்ள பெயிண்ட் டப்பாவா? பெயிண்ட் டப்பாவை இங்கே திறந்து வச்சது யாரு? இந்த முத்து பைய பெயிண்ட் அடிக்க வாரேன் வாரேன்னு மினுக்கிக்கிட்டே இருந்தா கடைசியில் வராண்டே நீட்டா. இப்போ இந்த பெயிண்டை நான் யாரை வச்சு அடிக்கிறது? நம்மளுக்கு ஒழுங்காக எட்டவும் செய்யாது. யானிலன்னு யாருன்னு அடிக்க வயசாயுது. நம்ம அடிக்கலான்னு பார்த்தாலும் வலிக்கு கிழிக்கி உளுந்துலாம் கிடப்போம். யானி ஒருத்தர் பிடிச்சு கிடணும் வாங்கணும். என்ன பண்ணியது? இந்த பிள்ளைகள் இந்த துணியை கூட துவைச்சு தர மாட்டேங்குது. இதுவே எங்கே நமக்கு உதவி பண்ணும்? இந்த மனுஷனும் அந்தளவு பிளேக்கில் போயிட்டாரு. நான் இனிமேல் தோட்டத்திலே இருந்துக்கிட்டே நான் கொண்டுக்கிட்டு முனிக்கிக்கிட்டு பண்ணியது தப்பு. அதை சொல்லி காட்டப்படாதான். குடிச்சிட்டு வந்தால் வேற இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சம் முடியும். இந்த மனுஷனை திட்டதான் முடியும். இப்போ தோட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு இந்த மனுஷன். இவர் சோறு பொங்கி தின்னாரா, இல்லைன்னா கடையில் வாங்கியாவது சாப்பிட்டாரா, இல்லை பட்னியாக கிடக்காரான்னு நமக்கு தான் வைத்தறிச்சலாக இருக்குது. இப்போ கும்மி என்னலா? இப்போ என்னது? நேற்று சாயங்காலத்துல இருந்து இந்த பாத்திரம்லாம் வெளியே கிடக்கு. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கா? காயெல்லாம் கடைக்கு போடையா? ஆமாம், நானும் அதான் கேட்கணும்னு பார்த்தேன். நல்லா முத்தத்தில் நல்லா பரப்பி வச்சிருக்காளா அவ்வளோ பாத்திரத்தையும்? எல்லாம் உங்களுக்கு நல்லா கொழுப்புதாளா? துப்புல நேருக்கு மண்ணள்ளி போட மாட்டேங்கிய, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிய. கேள்வியெல்லாம் கேட்கிய கேள்வி. நேற்று சாயங்காலத்துல இருந்து அவ்வளோ பத்திரமா இல்லை கிடக்குன்னு தெரியுதுல்ல, கழுவி எடுக்கலாம்ல கொஞ்சம். எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமோலா? முருங்கையை உடச்சி வளர்க்கணும், பிள்ளையை அடித்து வளர்க்கணும் பாவ. அந்த மாதிரி உங்களோட அடித்து வளர்த்தாதான் நீங்களும் சரிப்பட்டு வருவீங்க. இல்லைன்னா நீங்களும் இப்படி தான் அலைவீங்க. ஒரு மனுஷி கிடந்து அவ்வளோ வேலையும் என்னன்னு செய்ய முடியும்? பொங்கலுக்கு வீடு சுத்தம் பண்ணணும்னு எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் சரி அவ்வளோலாம் செய்வாளுவேன்னு பார்த்தேன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. நான் சொன்னாதான் செய்வீங்களோ? எம்மா சும்மா கோவப்படாதம்மா. நாங்கள் கோலம் போட்டுட்டு வந்து உனக்கு வேலை செஞ்சு தரணும்னு தான் நினச்சோம். ஆமாம்மா, அதுக்குள்ளே நீ தான் டென்ஷன் ஆயிட்டா. உனக்கு இப்போ என்ன? அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி தரணும், ஒருத்தர் துணியை துவைக்கணும், அவ்வளோதானே. இதை இப்போயே செஞ்சுட்டா போச்சு. சந்தியா பாத்திரத்தெல்லாம் கழுவுவா, நான் துணியெல்லாம் துவைப்பேன். போதுமா? நீங்கள் ஒன்றும் என்னமே எனக்கு ஒன்றும் கிளிக்காண்டாம். சோத்தை பொங்கி வச்சிருக்கேன், உங்கள் அப்பனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கேன். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு இருப்பியா ஆளுக்கு ஒரு தசை இல்லை. இப்போ நாங்கள் சாப்பாடு கொண்டுக்கிட்டு போகணுமோ? எல்லாம் சோறு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னா போய் கொடுத்துட்டு வாங்களா? சும்மா எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காது என்ன? சின்ன பிள்ளைன்னா சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இரு, பெரிய அளவு விஷயத்தில் தலையிடாத என்ன? சோத்தை எடுத்து வைக்கேன், 2 பேரும் போய் சைக்கிளில் கொடுத்துட்டு வந்துருங்க. ஏப்ப சோனி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவள் எதையாவது ஒன்று செய்யின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருவ. வேற இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பா. வேற எதுக்கு இப்போ அம்மா உன்னைய திட்டுறான்னு தெரியுதா இல்லையா? சரிதான் சரிதான், எனக்கு இப்போ புரியுது. நீ எதுனாலும் வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துடுறா, நான் மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, அதான் அவள் என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ புரிஞ்சுதா? அம்மா ஏன் உன்னைய திட்டுறா, என்னைய திட்டாமல் இருக்கான்னு? இனிமேல் வாயெல்லாம் விடாது. அம்மா எது சொன்னாலும் ஆன் சரின்னு சொல்லு. வா தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடும், வேற அதுக்கும் அவள் திட்டுவா. உன்னை மாதிரி அவளுக்கு சால்ரை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நியாயத்தை ஒருத்தரும் கேட்டப்படாது இந்த வீட்டில். என்ன மறுபடியும் சென்னையில மழை வருமாம்மா? என்ன நிறைய மாவட்டம் கொடுத்துருக்கானே. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். மறுபடியும் இங்கெல்லாம் மழை வந்தா தாங்காதப்பா. அட இந்த மனுஷன் இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகாம இங்கே தான் இருக்காரா? அப்படின்னா இன்னைக்கு துணி எடுத்து கேட்கலாமே. ஆமாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் துணியை எடுத்துட்டு வந்தாதான் சரசுக்கிட்ட கொடுத்தனாலும் துணியை கொஞ்சம் பிடிச்சிக்கினாலும் ஆல்டர் பண்ணி போட முடியும் பொங்கலுக்கு. கேட்டு பார்ப்போம். என்னங்க என்னங்க என்னவும்மா? எங்க வாரியிலங்க கடைக்கு போயிட்டு வந்துருவோம். என்ன வாங்கணும்? இதை அரிசி பருப்பு முடிஞ்சிருச்சா மளிகை சாமா? போய் வாங்க முடியிருக்கோ? ஐயா இல்லைங்க, அது எதுக்கு நமக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கியே சமாளிச்சுக்கிடுவேன் நான். அதை எதுக்கு போய் நான் கடையில் வாங்க போகிறேன்? சரி, அப்ப வேற எங்க கூப்பிடியா? எங்க கூப்பிட்ட மாதிரி கேட்காதீங்க. எங்க வேற கூப்பிடுவாவ? துணி எடுக்கதான், பொங்கலுக்கு துணி எடுக்காண்டாமா? என்னது துணி எடுக்கணுமா? ஆமாங்க, வேற பொங்கலுக்கு வேற யார் துணி எடுத்து தருவா? உங்க அப்பனா எடுத்து தருவாரு. பல்ல உடைச்சிருவேன். அப்ப இங்க இப்ப என்னன்னா ஏன் வீட்டுல வேற துணி எல்லாமே கிடக்கிய? பொங்கலுக்கு எடுத்தாதான் போடணுமா என்ன? வீட்டுல இருக்க நல்ல துணி என்னத்தையாவது ஒண்ணு போடு. இந்த தடவைலாம் பொங்கலுக்கு துணி கிடையாது. ஒய்யாம துணி எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீ இப்பயோ இந்த ரேஷன்ல கொடுத்தானே ஒரு 6000 ரூபாய். 6000 5000? 5000. இப்ப எதுக்கு அந்த 5000 பத்தி கேக்கிய? ஆமா, தான் அது 5000 தான் என்ன பண்ணுனான்னு சொல்லி கேட்கேன். வீட்டு செலவுக்கு நான் காசு தாரேன், எல்லா செலவுக்கும் நான் காசு போடியேன். அந்த 5000 ரூபாய் என்ன கணக்கு? எங்க அது? அதுல துணி எடுத்துக்கப்போ. ஐயோ, அந்த 5000 தானே சேலன்னு ஒரு பெட்ஷீட் எடுத்து கொண்டு வச்சிருக்கேன். ஹிந்திக்காரன்ட்டு 5000 ரூபாய் ஏமாந்துட்டேன்னு சொன்னா நம்மளை திட்டுவாரோ? சரி, எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா? சரி பேசி பார்ப்போம்.
ஏங்க இங்க பாருங்க, அந்த 5000 ரூபாய் கணக்கெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. வேற அந்த 5000 ரூபாய் வேற எய்த்த வீட்டுக்காரனா கணக்கு கேட்பா, நான் தான் கணக்கு கேட்கணும். சொல்லுலா, ரேஷன்ல தந்த 5000 ரூபாய் என்ன பண்ணுனா? ஐயோ, அந்த 5000 ரூபாயே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரே, விடமுண்டுங்காரே. ஏங்க இங்க பாருங்க, அந்த 5000 எப்பயோ காணாம போச்சு. என்னது காணாம போச்சா? இல்லங்க, செலவாயி போச்சுன்னு. இன்னும் அந்த 5000 குட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பொங்கலுக்கு ரேஷன்ல பொருள் தந்துருவாவ. இவ்வளவு நாள் ஆனப்புறம் இப்ப பார்த்து அந்த 5000 கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஏலா 5000 ரூபாய்லாம் உனக்கு சாதாரணமா ஆகி போச்சு என்ன? ஏங்க இப்ப நீங்க பொங்கலுக்கு துணி எடுத்து தருவீங்களா, எடுத்து தர மாட்டீங்களா? அத முத சொல்லுங்க, இல்லைன்னா நான் என் கோச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போ, உன் தம்பி பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்காம்ல, நீ அங்க வந்தா இங்க வந்து எங்க குடிய கெடுக்கவான்னு அடிச்சு பறத்துவான். நீ போ, கிளாச்சுக்கிட்டு போடனா போ. ஆகா, அவன் செஞ்சாலும் செய்வான் டவுசரு. இங்க பாருங்க, நான் இதுக்கு அங்க போறேன். நான் இங்கதான் இருப்பேன், இது என் வீடு. நான் இதுக்கு போனா நீங்க இப்ப பொங்கலுக்கு ஒழுங்கு மரியாதையா துணி எடுத்து பார்த்து அங்க பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ ஒரு புது துணி உடுப்பாவே, நான் மட்டும் பழைய துணி கிழிஞ்ச துணி உடுத்துக்கிட்டு நிக்கணுமோ? அப்புறம் பீரோ நிறைய துணி வச்சிருக்கே, அதெல்லாம் என்ன துணி? அதெல்லாம் எடுத்து தீ கொளுத்து எதுக்கா? எனக்கு பீரோவில் ஒரு இடம் கிடையாது. ஒரு கொஞ்சோல இடம் ஒரு வாரமா ஒதுக்கி வச்சிருந்தா, இப்ப அந்த இடத்துலயும் ஜாக்கெட்டு விட்டு ஆரி ஒர்க்கு அந்த துணி இந்த துணின்னு அங்கேயும் அடைச்சிட்டா. இப்ப எனக்கு துணியே இல்லை, என் துணி எல்லாம் வெளியே கிடக்கு. பீரோவில் ஃபுல்லா உன் துணி தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு பீரோ துணியையும் என்ன பண்ணனாங்க, தீ கொளுத்திடுவோமா? கொளுத்துவிய நல்லா கொளுத்துவியல. இவியலுக்கு பீரோவுல இடம் இல்லைன்னா என் துணியை கொளுத்தி ஆகலாம். உங்களுக்கு துணி வைக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு பீரோ வாங்குங்க. அவன் இப்போ எவ்வளோ இருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண துணி வைக்கிறதுக்குலாம் ரேக்கு ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டியது தானே. ஆமா, வேலைக்கு போறவே ஆன்லைன்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு இப்போ துணி வைக்கிறதுக்கு ரேக் வேணும், அவ்வளோதானே? கொண்டாங்க கொண்டாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு நான் துணி ரேக்க ஆர்டர் போட்டு தாரேன் பாருங்க. எவ்வளோ வந்து போச்சு, இதுக்கு போட்டுக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, பீரோவில் துணி வைக்க இடம் தரலன்னு. மனசுன்னா ஒரு பொறுமை இருக்கணும். துணி வைக்க இடம் தரலன்னுலாம் கிளாச்சிக்கிட்டு அலையலாமா? இந்த இருக்கு பாருங்க ரேக்கு, இந்த ரேக்கை போட்டுட்டா போதும், உங்களுக்கு அவ்வளோ துணியும் வச்சிடலாம். இவ என்ன மளிகை கடையில வைக்க ரேக்கு மாதிரி என்னமோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா? இந்த ரேக்கை கொண்டு வந்து வீட்டுல போட்டு கடையை போட போறாளோ? ஆர்டர் போட்டாச்சு, அவ்வளோதான். இந்தாங்க உங்க ஃபோனு. நாளைக்கே ஆர்டர் போட்டது வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்க துணியெல்லாம் மடிச்சு அந்த ரேக்கில் வச்சுக்கிடுங்க. நாலு இத்து போன சட்டியும் பனியனையும் வச்சுக்கிட்டு அதை வைக்க இடம் இல்லைன்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஒழுங்கா எனக்கு பொங்கலுக்கு துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டு போங்க சொல்லிட்டேன் அம்மா. இந்த லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சாயங்காலமா போவேன் என்ன. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடு மகாநதியை போற்றி சொல்லடியோ. என்ன இவ வந்தா பொங்கலுக்கு துணி எடுத்து கேட்டா, பீரோல துணி வைக்க சண்டை போட்டா, எனக்கு ஒரு சூறாக்க ஆர்டர் போட்டு தந்துட்டு அவ பாட்டுக்கு போய் கேட்டு இருக்கா பொங்கலுக்கு துணி எடுத்துதாங்கன்னு. நமக்கு ஒரு இன்னர் வேற அண்டர் வேற எடுக்கிறதுக்கு என்ன யோசனை யோசிக்கும். இதுவ எந்த யோசனையும் இல்லாம இப்படி சொல்லிட்டு போகுது. ஏதோ இவங்க அப்பயும் காசை கொடுத்து வச்சுட்டு போன மாதிரி பொங்கபடியை கேட்கணும். பொங்கபடியை கொண்டாட அதுக்கப்புறமா துணி எடுக்கணும். எவ கோசா ஆட்டாம உட்கார கோசா, வண்டி அலசுது. எவ குத்துதுவ, ஒழுங்கா உட்கார முடியல. ஆட்டிக்கிட்டே இருந்தா வண்டியை கொண்டு நேரம் எங்கன்னா விட்டு மாதிரின்றதுக்கு, அதனால ஒழுங்கா உட்கார்ந்துரு சொல்லிட்டேன். எவ கிறுக்கி, நான் என்ன வியானுன்னா பண்றேன், உட்கார முடியலவ, கம்பி குத்துது. ஸ்கூட்டில இருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுல நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து போயிருந்துருக்கலாம். ஸ்கூட்டியை தான் அப்பா எடுத்துட்டு போயிட்டார, வேற என்ன பண்றது. சரி போ போ, பாத்துக்கிடலாம். சரி, நீ ஒழுங்கா ஆடாம இருந்தனா நேரம் தோட்டம் போய் சேருவோம், இல்லாட்டினா ஏதாவது வேலையை பிச்சுக்கிட்டு ஏதாவது வேற காட்டுக்குள்ளதான் போய் விழுந்து கிடப்பான், பாத்துக்க. அட லூஸ் அப்பா, அது அப்படி இல்லை, இப்படி கொண்டாங்க. எம்மா அப்பாவுக்கு என்னன்னு சொல்லுமா, அப்பையே கையில் ஃபோனை வச்சுக்கிட்டியும், அப்போ தான் அப்பாவுக்கு புரியும். இல்லைன்னா அப்பாவுக்கு புரியாது. நீ என்னதான் சொல்லி தந்தாலும், எத்தனை தடவை சொல்லி தந்தாலும் அப்பா கையை வச்சுக்கிட்டியே, கையிலே ஃபோனை வச்சுக்கிட்டு அப்பா கையை பிடிச்சே சொல்லி கொடு, எப்படி எங்கே போனால் எதில் வரணும்னு. அப்போ தான் அப்பாவுக்கு புரியும், ஞாபகம் இருக்கும். அப்போ தான் அடுத்த முறை செய்யும்போது நானே செய்வேன். எப்போ நீங்கள் எத்தனை தடவை சொல்லி தந்தாலும் ஒழுங்காக செஞ்சுக்கிட முடியும். போங்க கொண்டாங்க ஃபோனை. அப்படி சொல்லக்கூடாதுமா. நீ இப்போ அடிக்கும்போது சின்ன பிள்ளைல உனக்கு அப்பா எவ்வளோ அழகாக எத்தனை முறை கேட்டாலும் சொல்லி தந்திருப்பேன். அதே மாதிரி இப்போ அப்பாவுக்கு ஒன்று தெரியலன்னா நீ தான் அப்படி சொல்லி தரணும். நல்ல பிள்ளைல சொல்லி தம்மா அப்பாவுக்கு எப்படி ஒரு இடத்துல காசு யூஸ் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும், இந்த பே பண்ணுறது, ஆர்டர் பண்ணியது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக சொல்லிதா. சரிப்பா, அப்போ நான் இப்போ ஒரு துணி ஆர்டர் போடுவேன். அந்த துணி எப்படி ஆர்டர் போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடணுண்ணே. ஏற்கனவே நான் ஃபேவரட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த இதில் இருந்து நான் எடுத்து உங்களுக்கு டக்குன்னு சொல்லி தரேண்ணே. சரி, ஆர்டர் போட எனக்கு சொல்லிதா. அப்பாவுக்கு தெரியும்ண்டுங்க பத்துக்க. என்னம்மா துணி ஆர்டர் போட போறியா? சாயங்காலம் உங்க அண்ணன் துணி எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாலும்
நல்ல கதையா இருக்க. நான் துணி எடுக்க வருவேன். எனக்கு அந்த துணியை வேணும். இப்போ அப்பாவுக்கு ஆர்டர் போட தான் நான் சொல்லி கொடுக்கேன். இதுல ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வரதானே செய்யும். வீட்டுக்கு வந்து அந்த துணியை வச்சுக்க உங்களுக்கு. ஏம்மா போம்மா, ஆர்டர் போட எந்த காலம் வருமோ அதெல்லாம் ஒழுங்கா சீக்கிரம் வராது. பொங்கல் முடிஞ்ச அப்புறம் தான் வரும். அப்புறம் என்னத்துக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? ஆர்டர் துணி இங்க எடுத்துக்கிடலாம். நீ ஒன்றும் துணியெல்லாம் ஒன்றும் ஆர்டர் போட வேண்டாம். ஏம்மா சும்மா இருமா, அப்பாவுக்கு ஆர்டர் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஏ பத்ராளி, கொஞ்ச நேரம் சும்மா இரு பத்ராளி. பிள்ளை எனக்கு ஆர்டர் போடுறது எப்படின்னு சொல்லி தான் தாரா. ஒரு துணி தானே, பார்த்துக்கலாம். விடு விடு, அவள் எனக்கு சொல்லி தரட்டும். சும்மா இரு. இல்லப்பா ஆர்டர் போட்டீங்கன்னா வேற என்னத்தையாவது ஆர்டர் போடுங்க. என்னத்துக்கு துணி வேலை ஆர்டர் போட்டுக்கிட்டு அடக்கிய? நேரில் போய் துணிலாம் நல்ல துணியா என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிக்கிடலாம். இதுல போனெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கப்படாத துணியை, அது ஒன்றும் சரி வராது. நேரில் பார்த்து வாங்கினாலே 1008 குறைய சொல்லுவியே. இதுல வேற ஆர்டர் பண்ணி வாங்கி அவ்வளோ ஆர்டர் பண்ணி. எம்மா அதெல்லாம் நல்லா இல்லைன்னா திருப்பி அனுப்பிக்கிடலாமா? போட்டு பார்த்துட்டு சேரலன்னா கூட அனுப்பிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வேலையாக்கும். துணியை வாங்கணும், அதுக்கப்புறம் போட்டு பார்க்கணும். சேரலை, கிழிஞ்சிருக்கு, அழுக்கா இருக்கு, அப்புறம் நல்லா இல்லைன்னு மறுபடியும் திருப்பி அனுப்பணுமாக்கும். இப்படி துணி வாங்கினதுக்கு என்ன எதுக்கு வாங்கணும்? ஆர்டர் போட்டாலும் உடனே வராதான், 1 வாரம் 2 வாரம் ஆகுமா? இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கிய? கடைக்கு போய் வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லாமல். ஏம்மா சும்மா இருமா, வேற என்னது இப்போ ஆர்டர் போட சொல்கிறா? சொல்லு, அப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ என்ன ஆர்டர் போடணும்னு சொல்லு, ஆர்டர் போடியே. அடுத்து உனக்கு அப்போ என்ன வாங்கணும்? பொங்கல் செய்யறதுக்கு பொங்க பானை வேணுமா, இல்லை பொங்க பூ தான் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லு, ஆர்டர் பண்ணி தாரேன். ஆமாம் பத்ராளி சொல்லு. என்னத்தை போட்டாலும் ஆர்டர் பண்ணலாமாமே. குண்டூசிலேருந்து கேர்பின் வரைக்கும் ஆர்டர் போட்டால் வீடு கொண்டு வந்து தராவலாம். உனக்கு என்ன ஆர்டர் போடணும்? ஆமாம்மா, பொங்க பூலேருந்து எல்லாம் கிடைக்கும் தெரியுமா? சொல்லுமா, நான் போட்டு தாரேன். ஆமாம், இந்தா தடுக்கி விழுந்த காடு, இந்த காட்டுக்குள்ளே போனால் பொங்க பூ அவ்வளோ பூத்து கிடக்கு. அந்த ரோட்டு சைடில் கிடக்க பூவை பறிக்காம இவன் ஆர்டர் போடியால ஆர்டர். இல்லைம்மா, அந்த அளவுக்கு இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்ல வாரேன். நீ ஈஸியாக என்ன வேணாலும் வாங்கிக்கிடலாம். இதையெல்லாமா காசு கொடுத்து வாங்கியானுவேன்? ஆமாம்மா, இந்த பொங்கப்பூ வெளிநாடு வரைக்கும் போகுது தெரியுமா? அங்கெல்லாம் வாங்கியாவ. அங்கே இருக்க தமிழ் ஆளுவெல்லாம் பொங்கல் கொண்டாடுவாப்புல. அப்போ இந்த மாதிரி பனங்கிழங்குலேருந்து பொங்கப்பூலேருந்து எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாவ தெரியுமா? ஓஹோ, என்னமோ போங்க, என்னென்னமோ சொல்றிய. ஆனால் துணி மட்டும் ஆர்டர் போடக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. மக்களே, அப்போ இப்போ என்ன ஆர்டர் போடியது? உங்கள் அம்மா எதுவும் வேண்டான்னுட்டா, துணியும் ஆர்டர் போடக்கூடாதுன்னுட்டா. அப்போ இப்போ என்ன ஆர்டர் போட நம்ம? எப்போ ஒரு கட்டு கரும்பு ஆர்டர் போடுவோமா? கரும்பு நம்ம தோட்டத்துலேயே நிற்கம்மா. இது எதுக்கு நீ ஆர்டர் போடணும்? நம்ம தான் அவ்வளோ இருக்கும் கரும்பு விற்கிறதுக்கு தோட்டத்திலேருந்து அனுப்பி விடியும். வேற நம்மளே வாங்கிட்டு வந்தால் நல்லாவா இருக்கும்? ஆமாம், அதுவும் சரிதான். அப்போ இப்போ என்ன பண்ணியது? இப்போ எதையாவது ஒன்று ஆர்டர் பண்ணியே ஆகணுமே. சரி, அப்போ நம்ம ஆர்டர் பண்ணான்டா. இந்த ஓலக்ஸில் விற்பாவலாமே, அது எப்படி விற்குது? அது எதுவும் உனக்கு தெரியுமா? என்னத்தை போய் இப்போ விற்க போறிய? நம்மக்கிட்ட ஒரு 2-3 டிராக்டர் கொஞ்சம் பழசாவி கிடக்கு பார்த்துக்க. அதெல்லாம் போட்டுடலான் இருக்கேன் ஓஎல்எக்ஸில். அதில் போட்டோன்னா கொஞ்சம் நல்ல விலைக்கு எடுப்பாவலாமே. அந்த வண்டியை அப்படியே தள்ளி விட்டுலான்னு பார்க்கேன். அது எப்படின்னு பண்ணணும்? அதுவாப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. நம்ம இப்போ என்னத்தை விற்கணுமோ அதை அப்படியே போட்டோ எடுத்துக்கிடணும் முத. எப்படி இப்போ உங்கள் அம்மை இப்படி போட்டோ எடுக்கன்னா அப்படி எடுத்து அதில் போட்டு விட்டுருணுமோ? இப்போ அம்மையை போட்டோ எடுத்துக்கிட்டு போட்டு விட்றாதீங்க. ஓஎல்எக்ஸில் ஒரு பையன் வாங்க மாட்டான். ஐயே, உங்கள் அம்மையை போட்டோ எடுத்துலாம் போட்டு விட முடியேன் கேட்கேன். என்னலா என்னையவா போட்டோ எடுக்கிய? ஆமாம்மா, அப்பா உன்னைய போட்டோ எடுத்து ஓஎல்எக்ஸில் போட்டு உன்னைய விற்க போறாரா? இவ்வளோ போட்டோ எடுத்து போட்டுட்டாலும் ஒரு பையலும் சீண்டான்டான். ஏதோ நான் ஒரு ஏமாளின்றதுனால உங்கள் அம்மையை கட்டிக்கிட்டு வந்துட்டேன். இல்லாட்டினா இவளெல்லாம் யார் கட்டியிருப்பா சொல்லு? அரக்காப்படி சைஸில் இருந்துக்கிட்டு என்ன வரத்து வாரா. ஆமா ஆமா, இவரு வருஷ நாட்டுக்கு ஆனலங்க. இவரை கட்டிக்க அப்படியே அவ்வளோ வாரம் போட்டு போட்டுக்கிட்டு வந்தவன்ல. என்னைய பொண்ணு கட்டி எங்கெங்க இருந்துலாம் வந்தவ தெரியுமா? நான் தான் யாரும் பிடிக்கலன்னு இருந்துட்டு உங்களை கட்டிக்கிட்டு வந்தேன். பெரிய மனசுல ஆளான கண்டேன்னு நினப்பு. என்னைய கட்டிக்க வெளிநாட்டுல இருந்துலாம் மாப்பிள்ளை வந்துச்சு. நான் தான் வெளிநாட்டுல நமக்கு என்னத்துக்கு, உள்ளூருக்குள்ளே இருக்கலாம்னு நான் இந்த ஊர் கட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆனா எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா? உங்கள் அம்மா எலிசபெத் மகாராணியாக இருக்க வேண்டியவா. இங்கே வந்து மாட்டிக்கிட்டாவ கரகம். ஜப்பானில் சாக்கி சான் கூப்பிட்டாவ, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாவன்னு எப்படி நம்மகிட்ட கலர் கலராக ரீல் ஓடியா போயிரு. இவ்வளோ பக்கத்தில் இருக்க ஆண்டிப்பட்டியில் கூட எவனும் கேட்டிருக்க முடியான். நான் என்னமோ என் கரகம் நான் போய் மாட்டிக்கிட்டேன். எப்போ சும்மா இருங்கப்பா, அம்மங்க ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள மறைச்சி வேற எதுனா திட்டி விட போறவங்கள. ஆமாம் ஆமாம், நான் சொன்னது மட்டும் காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான். நல்ல உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி இருந்துகிட்டு என்ன வரத்து வாரியரு? எல்லாம் நீ தானெல்லாம் கல்யாணம் புதுசுல சின்ன தம்பி பிரபு மாதிரி இருக்கியன்னு சொன்னா, இப்போ பார்த்து என்ன உருளைக்கிழங்கு மூட்டை நீட்டா? ஆமா, வேற நீங்க மட்டும் என்னைய கிண்டல் பண்றீங்களா? அரைக்காப்படி சைஸ்ல இருந்துகிட்டு என்ன வரத்து வாரா நீ?
இங்க பாருங்க சும்மா அரைக்கப்படி அவ்வளவுதான். வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்தி விடுவாமா. எம்மா உங்க அம்மா செஞ்சாலும் செய்வா, வாய்க்குள்ள எடுத்து கத்தி விட்டு சுத்துறாலும் சுத்தி போடுவா. நம்ம வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் சின்ன பொண்ணு.